வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பீட்ஸ் ஹேண்ட்பேக்கோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். நான் போட்டுட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், பேக்கோட சைடு பார்ட் இது, பேக்கோட லென்த்து இது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். தனி பேட்சாக போட்டு இப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் வச்சு போடுறதும் கஷ்டம். அதனால 2 பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு இப்படியே கண்டினியூஸாக போட்டு இந்த பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வெயிட்டு நம்ம கையில் வச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 1 2 3 4 5 லைன் நான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் 3 லைன் இந்த பேர்ல் வச்சு போட்டிருக்கேன். சென்டரில் 2 பிங்க் கலர் லைன் வந்திருக்கு. இந்த பக்கம் 5 லைன் போட்டதில் 4 பிங்க் கலர் லைனு நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேயும் ஒயிட் பேர்ல் லைன் முடிஞ்சிருக்கு, இங்கேயும் பேர்ல் லைன் முடிஞ்சிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிங்க் கலர் ரவுண்ட் ஷேப்பில் வர இந்த லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ 1 by 1 பேர்ல் 1 பிங்க் இப்படி 1 மாற்றி 1 வந்துக்கிட்டே கரெக்டாக நம்மளுக்கு முடியும். இப்போ இந்த பேக்கோட லென்த்து நம்மளுக்கு கேட்டது ரெடி பண்ண லென்த்து எனக்கு இந்த அளவுக்கு தான் கரெக்டாக 8 லைன் போட்ட பிறகு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் 8 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ? இப்போ இதை முடிச்சுட்டு நான் பேக்கோட லென்த்து வித்து ஹைட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கோங்க தேவையான சைஸில். இது கஸ்டமைஸ் தாங்க. இந்த சைஸ் தான் வரும், இந்த சைஸ் தான் வராது அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த சைஸ் நம்மளுக்கு வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சரிங்களா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். இந்த பேக்கோட இப்படி வச்சுக்கலாம். இப்படி நம்ம கை வாட்டம் இப்படி இருந்து நம்ம போட்டுட்டு போகிறோம். அதனால் இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு பீடை விட்டுடலாம். இந்த பிங்க் கலரில் ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு 2வது பீட்லேயும் 3வது பீட்லேயும் நரம்பை, இந்த லெஃப்ட் ஹேண்ட் நரம்பை விட்டுடலாம். லெஃப்ட் ஹேண்டுன்னு கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த நரம்பை விட்டுக்கலாம். அடுத்தது இப்படி எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் நரம்பில் ஒரு பீடு மட்டும் கோத்துக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் பீடு மட்டும் கோத்துட்டு இந்த சைடு இந்த ஃபஸ்ட்டு பீடை விட்டுடலாம். 2வது 3வது பாருங்கள். இப்போயே வெயிட்டு நம்மளால் கையில் தூக்கி போடுறது கஷ்டமாக இருக்குது. 2வது பீடும் 3வது பீடும் கோத்துட்டு நம்ம இந்த ரெண்டு நரம்போட கார்னரையும் ஒன்றா வச்சு நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு வரைக்கும் பேக் இது முடிகிற வரைக்கும் இந்த ரோ நரம்பு ஈக்குவலாக வரும். நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த நரம்புக்குள்ளேயும் இப்போ இந்த நரம்பு இந்த பக்கம் இருக்குது, இந்த நரம்பு இந்த பக்கம் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை பீட் இருக்குது? 1 2 3 4 5. இப்போ 6வது பீடை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பீடு கோத்து கிராஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பிங்க் கலர் பீடை கொடுத்து கிராஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பீட் கொடுத்து கிராஸ் பண்ண போகிறோம். அதை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பேர்ல் பீடுக்கும் இந்த பேர்ல் பீடுக்கும் நடுவில் ஒரு ரிங்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். 6 பீடு சேர்ந்த ரிங்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இப்போ இப்படி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் நரம்பு இது, ரைட் ஹேண்ட் நரம்பு இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? அடுத்த 2 இந்த நரம்பு வெளியே எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த 2 பீடில் அந்தந்த சைடு இருக்கிற நரம்பை உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுக்க போகிறோம். சும்மா தான் இன்சர்ட் பண்ணுறோம், நம்ம பீடு எதுவும் கோக்கலை. 2 பீடுக்குள்ளேயும் நரம்பை கொடுத்து எடுக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரோவில் இருக்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த 2 பீடுக்குள்ளேயும்
கொடுத்து எடுக்கிறோம் பாருங்கள். இந்த சென்டர் பீடுக்கு பக்கத்தில் இப்போ ஏற்கனவே நரம்பு வெளியே வந்திருக்கும் நம்ம கிராஸ் பண்ணும்போது, அதுக்கு அடுத்த 2 பீடில் உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். ஒரு பீடில் கொடுத்துட்டோம். அடுத்தது 2வது பீடுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இதில் ஒரே ஒரு பீடு, இது ரைட்டு லெஃப்ட்டுன்னு கிடையாது, எந்த சைடு வேணாலும் கோர்த்து நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த நரம்பை எடுத்து இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பீடு தான் கோக்குறோம் நம்ம, சரிங்களா? இந்த 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிங்க் கலர் ரோவை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீடை தான் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு 2 பீடு, இந்த சைடு 2 பீடு, அடுத்தடுத்த 2 பீடுக்குள்ளே நரம்பை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது நம்ம மடியில் வச்சு கிட்டக்க வச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோக்காக லாங்கில் வச்சு போடும்போது கொஞ்சம் இந்த மணிக்குள்ளே நரம்பு கோக்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா லாங்கில் வச்சு கோக்கும்போது நம்ம எவ்வளோ தான் பார்த்து கோத்தாலும் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யுது. இப்போ இப்படி கோத்துட்டு டைட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 பீடுக்குள்ளே இந்த நரம்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இந்த சைடு 2 நரம்பில் இந்த சைடு 2 நரம்பு பீடில் நரம்பை இன்சர்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒரே ஒரு பிங்க் கலர் பீடு, இந்த பீடு தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. என் கையில் இருந்த பீடு எனக்கு அவங்க ஒரு சாரீ, நான் அந்த சாரியும் காட்டுறேன். அந்த சாரீ கொடுத்து இது நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன், அதுக்கு மேட்சாக எனக்கு பேகு போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக அந்த சாரியும் இங்கே நம்மக்கிட்ட தான் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் அந்த சாரிக்கு மேட்சாக என் கையில் இருக்கிற எனக்கு இப்போ முடியல, உடம்பு முடியல, என்னால் பர்ச்சேஸ்க்கு போக முடியாது சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸை காட்டுங்க, அதில் நான் செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 பீடையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி இந்த பேகை ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீக் என்னால் பர்ச்சேஸ்க்கு போக முடியல. இப்பயும் இங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, அதனால ஏற்கனவே உடம்பு முடியல, இன்னும் மழையில் போய் நனைஞ்சோம்னா நமக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி நான் இந்த வாரம் பர்ச்சேஸ்க்கு போகலை. நெக்ஸ்ட் வீக் தான் போகணும். என்னால் இப்போ அர்ஜென்ட்டுன்றதுனால என் கையில் இருக்கிற இந்த பீடை வச்சு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த பேக்கை அவங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட டைமில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த பேக்கை இப்போ இவ்வளோ அவசரமாக போட்டுருக்கோம். நம்மளுக்கு உடம்பு முடியலனாலும் நம்மளை தேடி வர கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம போட்டு தான் கொடுக்கணும். சின்ன ஆர்டராக இருந்தாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணாமல் போட்டு கொடுக்கறதால தான் தேடி உங்ககிட்ட கேட்டாக்கா நமக்கு அந்த டைமில் போட்டு தருவாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. அதே மாதிரி தான் இப்போ அர்ஜென்ட்டாக லாஸ்ட் மினிட்ல கேட்குறாங்க. நம்மளும் அதை அவாய்ட் பண்ணாமல் போட்டிருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு தரேன் அப்படி சொல்லி தான் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போடுறேன். என்னால் நெட்டாக உட்காந்து போட முடியலங்க, அந்தளவுக்கு ஃபீவரிஷ் ஜாஸ்தியாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது. அதுவும் இது பீடு ஒர்க்கு கூடையாக இருந்தாலும் அப்படியே கண்ணை மூடி நம்ம அப்படியே கை வாட்டம் போட்டுக்கிட்டே போயிடலாம். இது பீடு ஒர்க்குன்னா ஒரு பீடில் கோக்கும் போதும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தானே கோக்குறோம், அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம
எனக்கு வெயிட் கையில் வச்சுக்கிட்டும் போட முடியல. அடுத்த 2 நாட்டில் கோக்குறோம், ஒரு பீடு கோர்த்து கிராஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வேறு ஒரு வேலையில். இது ஈஸி தான். இந்த பேகு ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் போடுற மெத்தடை மைனூட்டாக கவனிச்சுட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கவனிங்க. அதுக்கப்புறமா போட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு இந்த 2 பேர்ல் பீடுக்கும் நடுவில் ஒரு இதே மாதிரி ஒரு பிங்க் லைனு ஃபார்ம் ஆகுது. இப்போ 2 பீடுக்குள்ளேயும் நரம்பை குத்தி எடுத்துட்டோம். ஒரு பீடை கோர்த்து அப்படியே கிராஸ் பண்ணுறோம். இந்த நரம்பை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரவுண்டு கிடச்சிடுது. நரம்பு கொஞ்சம் நான் லென்த்தாக எடுத்துட்டேன். ஒரே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் மீடியமாக எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது 2 நரம்புக்குள்ள சரி. இது போடும்போது அப்படியே ஒரு வீடியோவாக போட்டால் பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாடல் கிடைக்கும், போடுறதுக்கு ஒரு ஐடியாவும் இந்த மாடல் போடலான்றதும் கிடைக்கும்ன்றதுனால தான் நான் அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன். சரி, அப்லோட் பண்ணோம்னா நம்ம வீடியோ போட்டோம் 1 வாரம் ஆயிடுச்சு. சரி, இது அர்ஜென்ட்டாகவும் கேட்குறாங்க. அந்த டைமில் நம்ம இதையும் ஒரு வீடியோ போட்டால் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மாடல் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இதை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது எப்படின்றத ரெட்டிஃபை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம முறுக்காமல் பேகை இப்படி வச்சுட்டு 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். வைக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏதாவது முறுக்கி இருக்கா. இப்போ இதை இப்படி முறுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு சரியாக வராது. அதனால் வைக்கும்போது கரெக்டாக வச்சுருக்கோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2 நாட்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே நிறைய பேக் போட்டிருக்கோம். நான் ஒயிட் பேக் போடும்போது கூட இந்த மெத்தட் தான். இந்த ரவுண்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அதே சேம் மெத்தட் தான். இந்த ரவுண்டும் அதே தான். இன்னும் ஒன்றுனா ஜாயின் பண்ணுற அந்த கிராஸ் பண்ணுறது ஒயிட் பீடு, இது பிங்க் பீடு, அது ஒயிட் பீடு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ரவுண்டு போடுறதில்ல. இந்த பேக்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த பாருங்கள், 2 பிங்க்கு ஒரு ஒயிட்டு. இந்த கிராஸ் பண்ணுறது ஒயிட்டு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ அதை நான் இன்னொரு ஒரு சின்ன பேக் போட்டு கூட உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். அப்படியே இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஒவ்வொரு இதையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி போட்டு அடுத்ததை 2 இதுவை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் இப்போ இந்த ஜாயிண்ட்.
நார்மலாக ஒரு இப்போ இந்த வெளியே போகிற நரம்புக்கு அடுத்த நரம்புல நம்ம கொடுத்து எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு பீடை கோர்த்து கிராஸ் பண்ணுறோம். பாதி அளவுக்கு நம்ம போட்டுட்டோம். பாதி அளவுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்புறோம். ஒரு பீட்குள்ள ரெண்டாவது பீட்குள்ள அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 2 பீடுக்குள்ளே கோக்குறோம். ஒரு பீடை கோர்த்து கிராஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஹேண்ட் பேகுக்கு இப்போ இந்த பேக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் 1/2 கிலோ தான் வாங்கணும், இது ஒரு பேக்கெட் தான் தருவோம் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ இந்த பேகு நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சைஸு இதுக்கு எவ்வளோ பீடு செலவாகும், என்னென்ன தேவைகள் அப்படின்றதையும் தெரியும் உங்களுக்கு. அதை ஒரு பேக்கேஜாகவும் நாங்கள் தரோம். இதுதான் ஏன்னா ஏற்கனவே நம்ம அனுப்பி இருக்கோம், நான் வீடியோலையும் காட்டியிருப்பேன். நம்ம இந்த மெத்தட் வந்து புதுசாக இப்போ பண்ணலை. நம்ம ஏற்கனவே அந்த பீட் ஹேண்ட்பேக் புதிர் பேக்குன்னு ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, எனக்கு தெரியாதுமா, நான் இந்த பேகு பார்த்தேன், நல்லா இருக்கு, இதே மாதிரி நான் போட போகிறேன், எனக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ பீடு வாங்கணும் என்னன்னு தெரியாது, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் அனுப்புனேன். அவங்களோட நேம், நம்ம கஸ்டமரோட நேம் வந்து உமான்னு நினைக்கிறேன். வீடியோவாக இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இவங்க கேட்டாங்க, இது மாதிரி 2 செட்டு 2 பேகுக்கு 2 செட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். அது ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம். இப்போ இந்த பேகுக்கு உண்டான நரம்பு பீட்ஸ், இப்போ இந்த பீடு எவ்வளோ, இந்த பீடு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம போடுறதால நமக்கு தெரியும், அதை ஒரு பேக்கேஜாகவும் நாங்கள் அனுப்புகிறோம். இவ்வளோ தான் தேவை, இதோட ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லைங்க உங்களுக்கு இந்த பீடு 1/4 கிலோ தான் கிடைக்கும், 1/2 கிலோ தான் கிடைக்கும், என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும், நீங்கள் வாங்கிட்டு மீதி இருந்ததுன்னா வேறு பேகுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுலாம் கிடையாது. நமக்கு இவ்வளோதான் தேவைன்றதையும் நம்ம அனுப்புவோம். அந்த மாதிரியும் நம்ம பேக்கேஜாக அனுப்பின்னு தான் இருக்கோம். உங்களுக்கும் தேவைன்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் நம்ம இந்த அளவுக்கு போதும் அப்படின்னும் வாங்கிக்கலாம். அது உங்களோட விஷயம். இல்லை நாங்கள் 1/2 கிலோ வாங்கிக்கிறோம், இதில் ஒரு 300 கிராம் செலவாச்சா 400 கிராம் செலவாச்சா மீதி இருந்தால் நாங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கிறோம் வேறு பேகுக்கு அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை இதில் இவ்வளோ தான் தேவைன்னா அது வரைக்கும் வாங்கிக்கிறதும் உங்களுக்கு சேவ் தான், மணி சேவ் ஆகும், வேஸ்ட் ஆகாமல். இப்போ இந்த பேக் போட்டோமா அவ்வளோதான், இந்த மெட்டீரியல் வேறு பேகுக்கு வேறு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எந்த மாடல் போடுறோமோ அந்த பீடு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான கலர் காம்பினேஷன் அது மாதிரி வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நாங்கள் ஆனால் பேக்கேஜாகவும் தரோன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியப்படுத்தினா தான் எதுவும் ஒரு விஷயமே நம்ம என்ன பண்ணுறோன்றத தெரியுன்றதுக்காக இப்போ நான் இந்த வீடியோவில் அந்த மாதிரியும் நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் கிடையாதுங்க, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபேவராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஃபேவராக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும்.
பாருங்க, இன்னொரு 5 ரவுண்டு போட்டோம்னா இந்த பேக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். அவங்க கேட்ட சைஸ்க்கு நம்ம கேட்ட மாதிரி போட்டுக்கிட்டோம். இது கிஃப்ட் பர்பஸ்க்காக இது போகுது. சாரீ வந்து இந்த கலர் காம்பினேஷனில் எடுத்திருக்காங்க. அந்த சாரியும் இங்கே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன். அதுக்காக அவசரமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம ஏதாவது பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் கொடுக்கலான்னு தாங்க வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நம்மளும் அதை மறுக்காமல் அவங்களோட விருப்பத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்றும் சும்மா செய்யலையே, பணம் வாங்கின்னு தான் செய்கிறோம். இருந்தாலும் அர்ஜென்ட்டுன்னும் போது கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. உடனே கேட்குறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 2 நாள் 3 நாள் ஆகும். நரம்பில் செய்கிற வேலைன்னும் போது நம்ம ஒவ்வொன்றும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்வோம். அப்படி செய்யும்போது இப்போ அர்ஜென்ட்டுன்னு கேட்கும்போது நம்ம உட்காந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோம். கொஞ்சம் கேட்குறவங்க டைம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு அதர் லாங்குவேஜ் இருக்க சேனலில் தான் பார்த்தோம். அதில் இது மாதிரி தான் போட்டுருந்தாங்க. நம்ம அதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டு போட்டேன். நான் இதை தயார் பண்ணணும்னு சொல்லலை. இந்த டிசைனை நான் தான் க்ரியேட் பண்ணேன் அப்படிலாம் சொல்லலை. நான் அதர் லாங்குவேஜ் இருக்கிற சேனலில் நான் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கற்றுக்கிட்டு தான் போட்டேன். சரி, நம்ம போட்டதை நம்மளோட லாங்குவேஜில் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு புரியுமா அப்படின்றதுக்காக தான். அவங்களாம் கற்றுப்பாங்கல்ல. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அதர் லாங்குவேஜ் புரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தமிழில் நம்ம போடும்போது தமிழில் போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுப்பாங்க. அப்படின்றதுனால நம்ம சேனலில் நான் இந்த பேக்கை போட்டிருக்கேன். யூஸ் பண்ணுறவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை போட தெரிஞ்சவங்க கற்றுக்கிட்டு போடுவாங்க. இது நல்லா பிரித்து கொஞ்சம் நல்லா அகலம் வந்து தான் இருக்குது. பேக்கோட லென்த்தும் நல்லா அகலமாக தான் வந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ணுற அந்த பேக்கையும் காமிச்சாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும், ரொம்ப லென்த்தியெல்லாம் வேண்டாங்க, எனக்கு லென்த்து வித்து ஹைட் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது கஸ்டமைஸ் தான், அவங்க கேட்ட அளவுக்கு போட்டிருக்கோம். இது இன்னும் வந்து அவங்களுக்கு பீட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம். எனக்கு முடியாதால நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதுவே பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்களும் ரொம்ப பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நேற்று வந்து பார்த்தாங்க. இங்கே அவங்க பக்கத்தில் தான், ஒரு 2 தெரு தாண்டி தான் இருக்காங்க. அவங்க தான் கேட்டாங்க. வந்து பார்த்துட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னாங்க. அதை பாருங்க, நைட்டு உட்காந்து நான் இந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்கன்னு. சாரிங்க, உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லைங்க இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு, நான் சொன்ன மாதிரி கலர் காம்பினேஷனும் நம்மளுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. எனக்கு பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் நான் கொடுக்க நினைக்கிற அன்னைக்கு நான் இந்த பேக்கை கொடுத்துருவேன், நீங்கள் முடிச்சிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்மளும் அது மாதிரி போட்டிருக்கோம். அவங்க கேட்ட டைமில் கொடுக்க போகிறோம்.
இது எனக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது இந்த பேகு. என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்ம போடுவோமோன்னு இருந்தது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ இதுக்கு பேகை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டுட்டு நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க. ஒவ்வொரு ரோவும் நம்ம நரம்பு எங்கே ஃபினிஷ் ஆகுதோ இந்த மாதிரி நம்ம இப்போ இங்கே ஆப்போசிட்லேருந்து நான் இது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கோத்து எடுத்துன்னு வந்து இந்த பக்கத்துலேயே எடுத்துன்னு வந்துட்டேன். 2 இதுவும் மீட் ஆகிற மாதிரி பக்கத்தில் எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா ஒரு 3-4 நாட்டு போட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு நரம்பு ஒரு 2 இன்ச்சு நரம்பை விட்டு கட் பண்ணிட்டு அந்த பீடு போது பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த பீடு எந்தெந்த டைரக்ஷனில் போதோ அந்தந்த டைரக்ஷன்லேயே உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த முடிச்சு போட்ட இடத்துலேருந்து நமக்கு முடிச்சு அவிழாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாட்டில் இன்சர்ட் பண்ணணும்னு நரம்பு வெளியே தெரியக்கூடாது. பாருங்கள், எங்கேயுமே தெரியாது. அடுத்தடுத்த டைரக்ஷன் நம்ம பார்த்து எந்த பாதையில் போதோ அதே இதில் நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு. இது கஷ்டம்தான். ஆனால் வந்து நம்மளுக்கு பேக் லைஃப் வரணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சாதான், இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மெனக்கெட்டு செஞ்சாதான் நம்மளுக்கு போடுற பேகு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைஃப்பும் வரும். இது நைலான்றதுனால நாட் பக்கத்துலேயே நம்ம கட் பண்ணிட்டோம்னா உருவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த முடிச்சு காலப்போக்கில் அவிழறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அழியாது. நல்லா நாட்டை டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டதும் நம்மளுக்கு தெரியாது. இந்த பேக்கில் நீங்கள் பாருங்கள், எங்கே தேடினாலும் நாட்டு எங்கே போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள், நான் இப்போ இந்த பீடு கோத்தேன். இதுக்கப்புறம் இதில் கோத்தோம்னா இல்லை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோத்தோம்னா நரம்பு தெரியும். இதுக்கப்புறம் இந்த பீடில் அப்படியே மாற்றி அந்த இப்போ இந்த பீடில் அது மாதிரி நரம்பு தெரியாமல் நம்ம ஒரு 5-6 நாட்டுக்கு நம்மளால் எல்லா அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லது. நான் இதை அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எங்கேயாவது முடிச்சோ இல்லை இதுவோ தெரியுது. இப்போ இது நான் விட்டேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விட்டேன். இந்த ஒரு நரம்பு தான். மற்றபடி அப்பப்பயே ஃபினிஷ் பண்ணி அப்பப்பயே நரம்பை இன்சர்ட் பண்ணிட்டதால நம்மளுக்கு இந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு. பேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நான் இப்போ இந்த பேக்கோட சாரி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நம்மக்கிட்டேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சாண்டல் டபுள் ஷேட், இது எல்லோ சாண்டல். நம்மக்கிட்ட எல்லோ அந்த சாண்டல் பீடு இருந்ததால் இந்த கலர் காம்பினேஷனில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் போட்டேன். இதுக்கு வந்து ப்ளவுஸும் முந்தையும் பிங்க்கும் பாருங்கள், லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு டபுள் ஷேடில் இருக்குது. அதனால் நான் இந்த பீடை யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லோ, லைட் எல்லோ வித் சாண்டல் டபுள் ஷேட் சாரீ. இது இப்படி பார்த்தா எல்லோவாக இருக்குது, இப்படி பார்த்தா சாண்டலாக இருக்குது. நான் அதனால் இந்த 2 கலர் காம்பினேஷன்லேயும் நான் இந்த பேக்கை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் தரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நீங்கள் பேக்கேஜாகவும் வாங்கிக்கலாம், கேஜ் வைஸும் வாங்கிக்கலாம். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராம் அப்படியும் நாங்கள் தரோம். ஒரு பேகுக்கு உண்டான பேக்கேஜாகவும் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.